மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் அவ்வளவு கவனமாக அக்கறையாக அவருடைய இருக்கையில் அமர்ந்து எங்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என ஆலோசனை செஞ்சார். ஆனால் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சட்டப்பேரவையில் பேசவிடாமல் சபாநாயகர் அப்பாவு தடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக இன்று ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கான தீர்மானத்தை கொடுப்பது என்பது அவர்களுடைய பழக்கம். இவை இல்லாமல் முக்கியமான விவாதங்களின் போதும் மானிய கோரிக்கைகளின் போதும் எங்களுக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுதெல்லாம் எத்தனையோ குறுக்கீடுகளுக்கு மத்தியிலே நாங்கள் உரையாற்ற வேண்டியிருந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் அவ்வளவு கவனமாக அக்கறையாக அவருடைய இருக்கையில் அமர்ந்து எங்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என ஆலோசனை செஞ்சார். ஆனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு சவாலோ தடையோ வந்தாலும் கூட அதை வாய்ப்பாக பார்ப்பேன். அந்த வகையிலே இந்த பேரவையோ பேரவை தலைவரோ ஒரு சுமூகமாக கருத்துக்களை எடுத்து வைக்க முடியாத சூழலில் கூட எப்படியாவது என்னுடைய கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய முயற்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்தார் என்கின்ற விதத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த சட்டப்பேரவையில் உரையாற்றி இருக்கக்கூடிய, ஏனென்றால் தமிழகத்து மக்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பேரவை, இதில் பேசியிருக்கின்ற பங்களித்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை ஊடக நண்பர்கள் உள்ளிட்டு உங்களுக்கும் சேர்த்து தெரிவித்துக் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.